Hello everyone, welcome back to Banusami Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதிரசம் தாங்க பார்க்க போறோம். அதிரசம் நிறைய பேருக்கு ஈஸியாவும் செஞ்சிருவாங்க, நிறைய பேருக்கு அது பாகு பதம் எடுக்கிறதுக்கு வராது. நான் இந்த வீடியோல டிப்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன், அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அதிரசம் இதே மாதிரி வரும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற வச்சுக்கலாம். மாவு பச்சரிசியும் யூஸ் பண்ணலாம், நீங்க ரேஷன்ல கொடுக்குற ரைஸும் யூஸ் பண்ணலாம், இல்ல பொன்னி அரிசியும் யூஸ் பண்ணலாம். நான் இங்க மாவு பச்சரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோக்கு அதிரசம் செய்ய போறேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். பாருங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு கிளீனான துணியில இதை நம்ம காய வச்சுக்கலாம். ஃபேன் நிழல்லையே காய வைங்க, வெயில் எல்லாம் காய வைக்க கூடாது. ஃபேன்லயே இதை நம்ம நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டு நல்லா காயட்டும். ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் இது ஃபேன்லயே காயட்டுங்க. இதோடைய கரெக்டான பதம் என்னன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். பாருங்க இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு. கரெக்டா இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கணும். அரிசி உங்க கையில இந்த மாதிரி ஒட்டணும். இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். அரிசி ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கணும். பாருங்க இதை ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திட்டு மாவு மில்லையோ இல்ல மிக்சி ஜார்லயோ நீங்க அரைச்சிக்கோங்க. மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 4 ஏலக்காய், நான் ஏலக்காய் இதோடய அரைச்சிடுறேன். நீங்க ஏலக்காய் தூள் கடைசியா கூட சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அரிசியை போட்டு நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. நல்லா ரொம்ப கோர்ஸ் பவுடரா இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பவுடரா இருக்கணும். இதை ஒரு மாவு ஜலிக்கிற ஜல்லடையிலயோ இல்ல இந்த மாதிரி ஜாலிலையோ நல்லா ஜலிச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. மாவு ஜலிக்காம பண்ணாதீங்க. மாவை நல்லா இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க. நல்லா ஜலிச்சுக்கோங்க. அது ஃபைன் பவுடரா இருக்கணும். ஜலிச்ச மாவை அப்படியே இந்த மாதிரி உள்ளங்கையிலேயே பிரஸ் பண்ணி விடுங்க. அதோட ஈரப்பதம் அப்படியே உள்ளேயே லாக் ஆகும். நீங்க இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுருங்க. மாவை க்ளோஸ் பண்ணிட்டு நாம இப்போ பாகு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாகு பண்றதுக்கு நான் 3/4 கிலோ பாகு வெல்லம் எடுத்திருக்கேங்க. பாருங்க இதை நல்லா பொடிசா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இல்ல இடிச்சு சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கிளறிட்டே இருங்க. கிளறாம விட்டீங்கன்னா ஃபுல்லா பொங்கி வெளியில வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லயே வைங்க. ஃபர்ஸ்ட் 3 நிமிஷம் பாகு எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா கரையும். பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் 3 நிமிஷத்துக்கான ஸ்டேஜ். நீங்க 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணணும்னா ஒரு பவுல்ல தண்ணிய வச்சு இந்த பாகை போட்டு நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா தண்ணியை ஊத்திக்கோங்க. இதுல நாம இந்த பாகை போட்டு பார்ப்போம். கையை விட்டு இந்த மாதிரி பால் மாதிரி ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்க. இன்னும் ஆகல. இன்னும் ஒரு 2 நிமிஷம் பாகு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கிளறுங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ள, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ரெடி ஆயிடும். இப்போ நான் அகெயின் ஒரு பவுல்ல தண்ணியை போட்டு பாகை செக் பண்ணி பாக்குறேன். பாருங்க இன்னும் எனக்கு கொஞ்சம் பால் மாதிரி வரல. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம பாகை அப்படியே விட்டுடலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் பாகை கொதிக்க விட்டு இப்போ நான் டெஸ்ட் பண்றேன். பாருங்க கையை வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு பால் மாதிரி வரணும். இங்க பாருங்க இந்த மாதிரி பால் மாதிரி உங்களுக்கு கையில பிடிச்சிங்கன்னா ஒரு கேண்டி மாதிரி வரணும், ஒரு சாக்லேட் மாதிரி. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சிங்க. இப்ப என்ன பண்ணுங்க, ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா மாவு கொஞ்சமா பாகு போட்டு கிளறுங்க. ஒரேடியா மாவையும் பாகையும் போட்டு கிளறிடாதீங்க. ஏன்னா எப்போ மாவு அதிகமாகும் எப்போ பாகு கம்மியாகும்னே தெரியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா மாவு கொஞ்சம் கொஞ்சமா பாகு போட்டு நல்லா கிளறுங்க. பாகுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டா இருந்ததுன்னா அதிரசம் கரெக்டா வருங்க. பாகு எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். சாக்லேட், ஒரு கேண்டி சாக்லேட் மாதிரி அது இருக்கணும். கையில எடுத்தீங்கன்னா அப்படி உருண்டையா இருக்கணும். இப்போ மாவு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிடுங்க. எனக்கு பாகும் மாவும் ரொம்ப கரெக்டாவே இருந்தது, எதுவுமே மீறல. 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் எனக்கு கரெக்டா இருந்தது. பாருங்க நல்லா போட்டு கிளறிடுங்க. இதுலயே கொஞ்சமா சுக்கு பொடிலாம் சேர்ப்பாங்க, ஜிஞ்சர் பவுடர்லாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க சேர்த்துக்கோங்க.
பாகு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணீங்கனாலே வந்துரும். கரெக்டா டைம் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு பாகு வந்து ரெடி ஆயிடும். நீங்க தண்ணியில 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி விட்டு விட்டு பார்க்கணும். அது வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. நமக்கு எப்போ பாகு ரெடி ஆகும்னே சொல்ல முடியாது. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க. பாருங்க மாவு எல்லாத்தையும் கலந்தாச்சு. இதுக்கு மேல கொஞ்சமா நெய் போட்டு விட்டுருங்க. இல்லைன்னா மேல வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். போட்டுட்டு இது ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா அப்படியே இந்த மாவு இருக்கட்டும், வெளியிலேயே இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க வேண்டாம். இதை க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லா வச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் டே வந்து இது எப்படி சுடணும்ன்றத நான் சொல்றேன். நான் இந்த மாவை ரெடி பண்ணது ஈவினிங் ஒரு 6 மணிக்கு ரெடி பண்ணுங்க. ஒரு நாள் நைட் ஃபுல்லா வச்சுட்டேன். அடுத்த நாள் ஒரு 11 மணி போல நான் அதிரசம் சுட ஸ்டார்ட் பண்ணேன். பாருங்க மாவு நல்லா இறுக்கமாயிடுச்சு. இந்த மாவை நல்லா கையை விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க மாவு நல்லா இந்த மாதிரி இருக்கணும். பிசைஞ்சு இப்படி எடுத்தோம்னா கரெக்டான பதத்துல இருக்கு. இப்போ நம்ம அதிரசத்தை சுட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா ஒரு பால் ஷேப் அளவுக்கு அதிரசம் மாவு எடுத்துக்கோங்க. இலையோ இல்ல பாலித்தீன் பேப்பரோ ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. இதுல அதிரசத்தை உள்ளங்கையாலேயே தட்டுங்க. இந்த ஃபிங்கர்ஸை வச்சு தட்டாதீங்க. உள்ளங்கையாலேயே இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அப்பதான் கரெக்ட் ஷேப்ல வரும். ரொம்ப மெலிசா தட்டினீங்கன்னா அதிரசம் வந்து ஹார்ட் ஆயிடும். கொஞ்சம் ஓரளவுக்கு குண்டாவே தட்டிக்கோங்க. அப்பதான் உள்ள சாஃப்டா இருக்கும். அதிரசம் மாவு உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அரிசி மாவு எப்பவுமே கையில கொஞ்சம் வச்சுக்கோங்க அரைச்சு. அப்போ நீங்க ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அரிசி மாவு நீங்க சேர்த்துக்கோங்க. பாருங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதிரசத்தை போடுங்க. அதிரசத்தை எண்ணெயில போட்ட பிறகு அது பூரி மாதிரி அப்படியே மேல உப்பி வரும். பாருங்க இதுதாங்க பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ். அதிரசத்தை போட்டதும் பிரியுது உடையுது அப்படின்னா நம்ம வந்து பாகுல ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ நீங்க பாகை மட்டும் கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா அதிரசம் உங்களுக்கு இதே மாதிரி நல்லா வரும். திருப்பி போட்டுருங்க. அதிரசத்தை போட்டுட்டு நல்லா 1 நிமிஷம் வேகட்டும். அது இப்ப நம்ம அதிரசத்தை எடுத்துடலாம். இன்னொரு கரண்டியை வச்சு அதிரசத்தை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் அதோட எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமே கொஞ்சம் வெளில வரும். 3 டிப்ஸ் தாங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா அதிரசம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை வந்து 2 மணி நேரம் மட்டும் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதை 15 நிமிஷம் மட்டும் காய வைங்க. அரிசி வந்து ஈரப்பதமா இருக்கும் போதே மாவு மில்லியோ மிக்சி ஜார்லயோ கொடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதோடைய அரிசி வந்து ட்ரை ஆகாம பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாகு எடுக்கும் போது 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணி பாருங்க. டோட்டலா 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு பாகு வந்து முடிஞ்சிடும். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க பாகு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா அதிரசம் உங்களுக்கு பெர்ஃபெக்டா இதே மாதிரி வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.